மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வரணும், உங்க பாஷையில சொல்லணும்னா பர்கத் நம்ம இல்லம் தேடி வரணும் அப்படின்னா எந்த விஷயத்த பெண்கள் முதல்ல ஃபாலோ நார்மலா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போனா லட்சுமி வீட்டுக்கு வந்துருமா? லட்சுமி வீட்டுக்கு வரதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம பின்பற்றணும். ஆமா, கரெக்ட். அதுதான் விஷயம் சொல்ல வருது. ஸோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லட்சுமி வரணும்னா, நான் இது வந்து இந்து சமுதாய மக்களுக்கே சொல்றேன். ஏன்னா அவங்க தான் அந்த விஷயம் பண்ணுவாங்க. இந்த வீடியோல என்னன்னா, நார்மலா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு மாதிரி இருந்தாலும் சரி, கம்பல்சரி இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கோலம் போடுவாங்க. வீட்டில் வந்து கெட்ட சக்தி வந்துட்டாலே அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்காது, வீட்டில் நெகட்டிவ் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீச்சி நாச்சின்னு சொல்கிறது, சண்டை போடுறது, சின்ன வார்த்தை பெருசாக வருது, சின்ன சண்டை வந்து சண்டை போட்டு நிற்கிற அளவுக்கு ஆகிடும். இதே வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஆறுதல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய்டும். அப்போ சண்டை சாரி வராது, ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், வருமானம் தேங்கும். செல்ஃப் 5 days தவிர்த்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்களே இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுவீங்க, பை நான் கோலம் போடுறது வீடு நல்லா இருக்குது, செல்வம் பெருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இவரோட நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். ரொம்ப சிறப்பு. நிறைய நல்ல பதிவுகள் மக்களுக்காக கொடுத்துட்டு வரீங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குறீங்க. ஸோ மக்களோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நல்ல நல்ல தகவல் பாய் தராரு, தொடர்ந்து இதே மாதிரி கொடுக்கணும்னு நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸ் எல்லாமும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா, மகாலட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு வரணும், உங்க பாஷையில சொல்லணும்னா பர்கத் நம்ம இல்லம் தேடி வரணும் அப்படின்னா எந்த விஷயத்த பெண்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும்? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோலையும் ஒரு கருத்து, ஒரு பரிகாரம், ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா, நம்மளை நாடி வர மக்களோ நம்மளை தேடி வர மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போய் இப்போ நம்ம ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி வாழுங்க, இப்படி செய்யுங்க, இது பண்ணுங்க நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்போது ஒரு வீட்டில் போய் நம்ம சேரணும், ஒருத்தர் மனசில் போய் நான் சேரணும், ஒருத்தர் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வாயில் இதுதான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் யூடியூப் மூலிமா வீடியோ மூலிமா ஒருத்தர் வீட்டுக்கு போய் சேரணும். அதை ஒருத்தவங்களும் பண்ணி நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க, நம்பி இருக்கிறவங்க பண்ணி எவ்வளோ பேர் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க இல்லையா? முன்னேற்றி இருக்காங்க, முன்னேறியே இருக்காங்க, இனிமேல் முன்னேறவும் போகிறாங்க. ஏன்னா ஒரு கருத்தும் ஒரு வீடியோவும் நான் சொல்கிறது ரீசன் வந்து என்ன நாடி இருக்கிற மக்களும் சரி, என்னங்கிட்டே வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் போய் வீடியோ பார்த்தோமா நல்லா இருக்கம்பா அந்த ஒரு வார்த்தை போதும். வரணும், என்னை பார்க்கணும், ஃபீஸ் கொடுத்து வேலை செய்யணும், அதெல்லாம் அப்புறம். நான் நல்லா இருக்கேன், உங்கள் வீடியோ பார்க்குறேன், உங்களை ஃபாலோ பண்ணுறேன், எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, வருஷக்கணக்கில் ஃபாலோ பண்ணுறேன், 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், நான் உங்கள் ஃபாலோவர்ஸு, உங்கள் பேனுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு வீடியோவும் பார்த்து ஒரு கருத்தை அவங்க கேட்டு வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர நான் செஞ்சு நடக்கலைன்னு யாரும் சொன்னதில்லை. உண்மைதான். அந்த ஒரு ப்ளஸ் தான் எனக்கு போதும், வேறு எந்த எனக்கு இதுவும் தேவையில்லை. அவங்க என்னை ஃபாலோ பண்ணுறோம், லைக் கொடுக்கும்போது அதெல்லாம் வேணாம். வீடியோ பார்த்து அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்கள மாற்றி வாழ்ந்தால் போதும். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், வரோம், போகிறோம், ஆஸ் யூஷுவல் எல்லாமே செய்கிறதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த லைஃபுக்குள்ள நம்ம போனால் மட்டும்தான் நம்ம மாற்றங்கள் வரும். இறைவனை நாடணும், இறைவனை தேடணும், இறைவனை நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், பர்க்கத்து வரணும், லக்ஷ்மி வரணும், இதை தேட ஆரம்பித்தாதான் நம்ம சம்பாதிக்கிற வருமானமே நம்ம கையில் வரும். நார்மலாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போனால் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துருமா? லக்ஷ்மி வீட்டுக்கு வரதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யணும் இல்லையா? அதுதான் விஷயம் சொல்ல வருது. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லக்ஷ்மி வரணும்னா, நான் இது வந்து இந்து சமுதாய மக்களுக்கே சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் அந்த விஷயம் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் என்னென்னா, நார்மலாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீடு மாதிரி இருந்தாலும் சரி, கம்பல்சரி இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கோலம் போடுவாங்க இல்லையா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கோலம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் கோலம் வாங்குவாங்க, சில பேர் ஆன்லைனில் வாங்குறாங்க, மார்க்கெட்டில் வாங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அதை கோலம் போடுறாங்க. இது ஜென்ரலாக போடுறது. ஆனால் ஜென்ரலாக கோலம் போட்டால் வராதா, தெய்வம் வராதான்னு கிடையாது, அதுக்குமே வரும். ஆனால் நார்மலாக கும்புறதுக்கும் பாசிட்டிவாக கும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மை புரியுதுங்களா? இப்போ நார்மலாக தனி தெளிச்சு பொறுக்கிறதுக்கும் ஒரு சாணி மொழியும் தனி தெளிச்சு பார்க்கவே ஒரு மங்களகரமாக இருக்கும் இருக்குல்ல. இப்போ ஒரு ஃபோட்டோ சாமி கும்பிட்றதுக்கும் பூ வச்சு சாமி கும்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி வந்து கோலம் தான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி வரணும், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா,
நார்மலாக நீங்கள் கோலம் போடுற மாவை எடுத்து ஊற வச்சுட்டு அரிசி மாவை அரைச்சி அது கூட நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் ஒரே ஒரு பொருள் தான். அது என்ன பொருள்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தையும் பவுடர் ஆக்கிட்டு ப்ளஸ் அரிசி மாவும் பவுடர் ரெண்டையும் கலந்துட்டு அது மூலிமா நீங்கள் பெரிய பெரிய சைஸு கோலம் பண்ணோட பரவாயில்ல, சின்ன சின்னதாக கோலம் போட ஆரம்பிச்சிங்கனாலே கரெக்டாக நீங்கள் பச்சை கற்பூரமும் அரிசி மாவும் கலந்து கோலம் போகிற 21 நாள் நீங்கள் போட ஆரம்பிச்சினாலே உங்கள் வீட்டுக்குள்ளே வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். குட் வைப்ரேஷன். இந்த பேட் வைப்ரேஷனே வராது. கெட்ட சக்தி வீட்டுக்குள்ள அண்டாது. எதிர்மறையான விஷயங்கள் ஆமா கம்பல்சரி. அதே மாதிரி சில ஜீவராசிகள் கூட வாசல் வழியாகவும் வராது. ஏன்னா அதோட தன்மை அந்த மாதிரி, இந்த பச்சை கற்பூரத்தோட தன்மை அந்த மாதிரி, அதோட இழுப்பு சக்தி ஜாஸ்தி. இந்த பிரபஞ்சத்தோட டைரக்டா கோலம் போடுறதே தெரியுங்களா, பிரபஞ்சத்துல இருந்து டைரக்டா வாசல் தெரியும் கோலமே போடுறது. புரியுதுங்களா? வானத்தை பார்த்த மாதிரி பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் பார்த்த மாதிரி கோலம் போடுறது கனெக்ட் ஆகுறதுக்கு தான் அந்த ஒரு இழுப்பு தன்மை வருது தான் வாசலில் கோலம் போடுறது. சாணி மொழிவியோ மறுவாசல் செஞ்சு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி போடுறது. அது மாதிரி பச்சை கற்பூரம் அரிசி மாவு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கி இது நீங்கள் ரெகுலராக போடுங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 21 நாளில் பண்ணி 2 நாளில் மாற்றம் தெரியாது. 21 நாள் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே கண்டினியூவாக கம்பல்சரி உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கலாட்சம் வரும், தெய்வ கலாட்சியம் வரும், வீட்டில் வருமானம் வரும், வருமானம் பெருகும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது, சண்டை சாடி இருக்காது, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன் அப்படின்னா கோலம் போடுறதுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன சம்மந்தம் நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலி வீட்டில் வந்து கெட்ட சக்தி வந்துட்டாலே அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்காது, வீட்டில் நெகட்டிவ் வந்துடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீச்சி நாச்சின்னு சொல்கிறது, சண்டை போடுறது, சின்ன வார்த்தை பெருசாக வர்றது, சின்ன சண்டை வந்து சண்டை போட்டு நிற்கிற அளவுக்கு ஆகிடும். இதே வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்ததுனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் ஆறுதல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய்டும். அப்போ சண்டை சாடி வராது, ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், வருமானம் தேங்கும், செல்வமும் பெருகும். ரொம்ப பெருசாக திருப்பி சொல்கிறேன், அரிசி மாவு பச்சை கற்பூரம் 2 மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். தினைக்கும் கோலம் போடுங்க. சாயந்தரம் கூட போடலாம், காலையிலையும் போடலாம். பட் ஒரே ஒரு மாற்று என்னென்னா இந்த கோலம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா பீரியட் டைமில் போடக்கூடாது. நார்மலான நீங்கள் ஒரு கோலம் வந்து நீங்கள் நார்மலாக போடுறது வேறு, இது பரிகாரத்துக்கு போடுற கோலம். பச்சை கற்பூரமும் அரிசி மாவு கலந்து போடும்போது பரிகாரம் சம்மந்தப்பட்டது. அதனால் அந்த பீரியட் டேட் 5 days தவிர்த்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. நீங்களே இந்த வீடியோவில் கமெண்ட் சொல்லுவீங்க, பை நான் கோலம் போடுறது வீடியோ நல்லா இருக்குது, செல்வம் பெருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப அருமையா சொன்னீங்க. கல்லு மாவுல போடுறதுக்கு பதிலா நம்ம பச்சரிசி மாவால பச்சை கற்பூரம் கலந்து கோலம் போடணும். கண்டிப்பா ரொம்ப சிறப்பு. லக்ஷ்மி தேவி தாயார் நம்ம இல்லம் தேடி வரணும் அப்படின்னா கோலம் போடுறோம், அதுலயும் என்ன மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கோலம் போடுறோம் அப்படின்றது இருக்கு. அதை எப்படி போடணும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.